அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு கப்பக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். ஓகே, கப்பக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம் சிவகாசி மாடலில். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு நிறைய நன்மைகள் இருக்குது. அது இவங்களுக்கு ஒரு 1-2 நன்மைகள் தெரியும் போல், அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி, சொல்லிக்குவோம். இந்த கப்பக்கிழங்குல வைட்டமின் கே ரொம்ப இருக்குது. இது அதாவது கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது குழந்தை பிறக்கும்போது வைட்டமின் கே ஊசி போடுவாங்க. அதனால் நீங்கள் மாதமாக இருக்கும்போதே இந்த கப்பக்கிழங்கு சாப்பிட்டா அந்த ஊசி போட வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் போடுறதா இருந்தால் அந்த கப்பக்கிழங்கு வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்படியா? ஆமாம், ஒல்லியாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஓகே, சரி. எனக்கு தெரியாது, இவங்க நான் படித்தாங்க போல. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டியே ஒரு 2-3 டிப்ஸ் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்போ உங்கள் சப்ஸ்கிரைபர் டக்குன்னு ஏதாவது சொல்லு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் நான் நிறைய வீடியோக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் என்ன, கப்பக்கிழங்கு பொரியல் பண்ணலாம். அதை பார்க்கறதுக்கு தான் மக்கள் வந்திருக்காங்க. நீ வளவலன்னு பேசி ஆமாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு என்னென்ன தேவை? இப்போ பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, 1/2 கிலோ கப்பக்கிழங்கு அவிச்சு நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கியா? ஆமாம், அரை உப்பு போட்டிருக்கேன். சரி, ஓகே. அடுத்து என்ன தேவை? அப்புறம் நான் ஒரு பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா, மல்லிப்பொடி, சாம்பார் பவுடர், சீரகத்தூள் இதெல்லாம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோதான் தேவை. இவ்வளோ இந்த கப்பக்கிழங்கு இது இவ்வளோதான் தேவை. அப்புறம் நம்ம வடைச்சட்டி நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம சீரகம், உங்களுக்கு தேவைன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், இந்த 2 பச்சை மிளகா போட்டு நம்ம நல்லா அரை வேக்காடா பாதி வதங்கணும். பாதி வேக்காடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கொஞ்சம் நல்லா அரை வேக்காடை வந்துருச்சு வெங்காயம். வதங்கிருச்சு. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம இந்த பொடி வகை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா பொடி வகையும். ஆமாம், எல்லா பொடியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போந்துட்டிக்கும். கொஞ்சம் உப்பு போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக எல்லாம் வெந்துடும். போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் எண்ணெயில் கிளறி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா நான் கொஞ்சம் தேவையான பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன், கப்பக்கிழங்கு வாயுனால். அப்புறம் நம்ம கப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கப்பக்கிழங்குல அரை உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ பொரிக்கும் போது கொஞ்சம் போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கப்பக்கிழங்கு போட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஆமாம், மிக்ஸ் ஆகிற மாதிரி ரொம்பையும் கிண்டி விட்டா. அப்புறம் கொத்தமல்லி தழை தூணா முடிஞ்சது. அவ்வளோதானே? பிளேட்டில் வச்சு கொண்டு வா. இந்த வரேன். ஓகே நண்பர்களே, நீங்கள் இப்போ எப்படி கப்பக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறையா விதமான கப்பக்கிழங்கு பொரியல் பண்ணியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அருமையாக இருக்கும். சரியா? சப்ஸ்கிரைபர் கடைசியாக ஏதாவது சொல்லிக்கோ. அதாவது வீடியோ கடைசியான அங்கே இல்லை, வீடியோ கடைசியா. அப்புறம் என்ன, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தவங்க என்ன சமையல் பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து பண்ணுவாங்க. உங்களுக்கு ஐடியா டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது, என்ன சமையல் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கும்போது நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுபடி சமையல் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து ஏதாவது சொல்ல போறியா? என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, அதுவரை எங்கள் வயதை சொல்லே எனக்கு வர மாட்டேங்குது. சரி, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத். நான் ஆஷா. ஓகே.